மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புரட்டாசி மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் எந்த நாளில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது இந்த பிரபஞ்சம்ன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உண்டான முழுமையான பலன் தான் இந்த பலன் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு. மகர ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தானுங்க சனி பகவான். மகர ராசிக்கு 3வது பாவகத்தில் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய தருணம் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மாதம் அப்படின்னா மாத கிரகம் சூரிய பகவான். மகர ராசிக்கு 8வது பாவகமாக வரக்கூடிய சூரிய பகவான் 9வது பாவகத்தில் வரக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம். 9வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிநாதனை பார்க்கக்கூடிய அருமையான தருணம் தான் இந்த புரட்டாசி மாதம். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகளை நீங்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் 8 கிரகம் அதிர்ஷ்டத்துக்கு அதிபதினு சொல்லுவாங்க. 9வது பாவகத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்க்கக்கூடிய தருணம். சூரியனும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை பரிமாற்றம். சூரியன் தன்னுடைய சுயசாரத்திலிருந்து சனியை பார்க்கிறாரு, சனி பகவான் தன்னுடைய சுயசாரத்திலிருந்து சூரியனை பார்க்கிறாரு. இதனால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் நீங்கும். போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்தது, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த சங்கடங்கள் எல்லாமே சீராகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். என்கிட்ட திறமை இருக்குது, வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்டுட்ருக்கேன். என்கிட்ட படிப்பு இருக்குதுங்க, படிப்புக்குண்டான வேலையை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உழைப்பு போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், உழைப்புக்கு தகுந்த உயர்வை தான் நான் கேட்டுட்ருக்கிறேன். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த மாதத்தில் பதில் கிடைக்கும். 1ஆம் தேதியிலிருந்து சரியாக 11ஆம் தேதிக்குள்ளார ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துரும், உத்தியோக உயர்வு ஏற்படுத்தும். மகர ராசிக்காரங்க, ஐயா உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்கறது உயர்வு கொடுக்காததெல்லாம் அப்புறம், எனக்கு உத்தியோகமே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன், பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இருக்கிற நகை நட்டை அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஆஹா ஓஹோன்னு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளார இந்த நேரத்தில் இந்த மாதிரி எண்ணம் கண்டிப்பாக வரதான் செய்யும். நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். அப்போ நேர காலங்களுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இல்லை. புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார வரக்கூடிய வளர்ச்சி என்னன்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன், ஆஹா ஓஹோன்னு பலன் சொன்னதாக கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் அனுபவித்து சொல்லுங்கள், மாற்றம் வந்ததா வரலையான்னு. அதுபோக வீடு வாசல் அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, வண்டி வாகனம் அடமானம் வச்சிட்ருக்கிறேனுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலமாக கடன் மட்டும்தான் அதிகமாக போயிட்டுருக்குதே தவிர வாங்கின கடனுக்கு வட்டி கூட என்னால் கட்ட முடியலைங்க அப்படின்னா, இந்த தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தான் தனகாரகன். தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம். தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்காரு. அந்த செவ்வாய் மகர ராசியை பார்க்கிறார். நான் சொல்கிற விவரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பொதுவாக எல்லாருக்குமே தனகாரகன்றவர் குரு தான். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். சுபஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் செவ்வாய். செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் வரும் பொழுது, இந்த மாத தொடக்கமே தொழில் ஸ்தானத்தில் தான் செவ்வாய் இருக்கிறார். லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பதால்
உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதால் பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் நீங்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களுடைய மனசுலையும் நான் தான் முன்னுக்கு வரணுன்ற ஆசை ஆதங்கம் இருக்கும். 10 பிள்ளையில் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வராங்க. ஆசை ஆதங்கம் இருந்தால் மட்டும் போதாது, உழைப்பு போட்டால் மட்டும் போதாது, உழைப்போடு சேர்ந்த நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அப்போது மகர ராசியில் பிறந்தவங்களுடைய மன அழுத்தம் நீங்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன், இதை நான் பார்க்குறதுக்காக தான் இத்தனை நாள் நான் இருந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு, உணரக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதம் இருக்கும். மாற்று கருத்து இல்லை. உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரிப்படுத்தும். ஏன்னா சகோதர காரகன்னா யார்? செவ்வாய் அவங்க பார்க்குறாரு. குடும்ப ரீதியாக குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் சரியாகும், பகை நீங்கும், நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியான மாற்றம். 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 25ஆம் தேதி வரை சொல்லும் போதே எனக்கு அந்த 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 முகத்தில் அந்த புன்னகை வருது. எதுக்காக அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய பலமே வாழ்க்கை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை நல்ல விதமாக அமைஞ்சா வாழ்வாதாரம் ஈஸியாக இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். வேறு யாருக்கு அந்த பிரார்த்தம் கிடையாது. அந்த சந்திரன் ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. சந்திர பகவானுடைய சாரத்துக்கு சூரிய பகவான் வரும் பொழுது 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமானது திருமணத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துவார். மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். பிரிஞ்சு போன உறவுகள் மீண்டும் இணையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிஞ்சு போன உறவுகள் சொல்லியிருக்கேன், தம்பதிகள் நான் சொல்லலை. ஊரறிய வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, உள்ளுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இலைமறைவாக காய்மறைவாக நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேனுங்க அப்படின்றவங்களும் மகர ராசியில் பிறந்திருக்காங்க. ஊரறிய நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, பரிசம் போட்டு பந்தலை போட்டு நான் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்றது இருக்கிறவங்களும் மகர ராசியில் இருக்காங்க. ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய மன அழுத்தம் நீங்கும். வாழ்க்கை சரியில்லையே அப்படின்ற, வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குதே, நிம்மதி இல்லாமல் இருக்குது என்ற மன அழுத்தம் சரியாகிறதுக்கான நேரம் புரட்டாசி 11லிருந்து புரட்டாசி 25 வரை. இது பிரிஞ்சு போன காதலர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஆணுக்கும் பொண்ணுக்கும் நிம்மதி சந்தோஷம் வந்துருமையா, அதுதான் சரியான வார்த்தை. அதுபோக இந்த 25 தேதிக்கு மேற்கொண்டு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது சூரிய மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் கொடுக்குது. வாகனம் வாங்கிறதுக்கான நேரம், மகர ராசிக்காரங்களுக்கு வாகனம் வாங்கிறதுக்கான நேரம், அல்லது புதுசாக வீடு வாசல் உருவாக்குறதுக்கு உண்டான நேரம், அல்லது இடம் வாங்கிறதுக்கான நேரம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது புரட்டாசி மாதம் 25 தேதியிலிருந்து 6 நாள், புரட்டாசி மாதம் 31 தேதி வரை. தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம்ன்றது சித்திர நட்சத்திரம். அது லாபஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரம். சித்திர நட்சத்திரம் முதல் பாதம் 2வது பாதத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் சூரிய மங்கள யோகம். இந்த நேரத்தில் மண்மனை சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்துக்கிடலாம், வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிடலாம். ஒரு அற்புதமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய நேர காலங்கள் புரட்டாசி மாதம் 25 தேதியிலிருந்து 31 தேதி வரை. ஒரு மனுஷனுக்கு எல்லா ஆசையும் இருக்க தான் செய்யுது. எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் நமக்கு எந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்துதுன்றது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு தொந்தரவு இல்லை. 25 வயசில் கல்யாணம் பண்ணிவிடணுன்ற ஆசை ஒரு சிலருக்கு இருக்கும்.
35 வயசில் தான் கல்யாணம் பண்ணணும்னு விதி இருந்தால் நடக்குமா அது? ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்ட வேலை தான் செய்யணும்னு ஜாதகத்தில் எழுதியிருக்கும். அவர் 1000 தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் நிலைக்குமா? அப்போ அவருடைய தொழில் என்ன? உணவு சார்ந்தது. அந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் அவசியம். அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் வியாபார நோக்கம் இல்லை, ஜாதகம் எழுத கொடுத்தோம்னா அப்படியே பிரமாதமாக அருமையாக அற்புதமாக படம் பார்க்குற மாதிரி, டிவியில் படம் பார்க்குற மாதிரி மொத்த சரித்திரத்தையும் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியா? அப்படி கிடையாது. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் ஜோதிடர்கள் இருக்காங்க. என்கிட்ட கன்சல்டேஷன் வரும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஐயா கல்யாணத்துக்காக கேட்குறேனுங்க, ஐயா வேலைக்காக கேட்குறேனுங்க. நான் ஒரே வார்த்தை, ஐயா நீங்கள் யார் என்னன்றது நான் சொல்கிறேனுங்க, ஜாதகத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்க. பணம் வாங்கிட்டு ஜோசியம் பார்க்குறேன், நான் சும்மா ஜோசியம் பார்க்கல, பணம் வாங்கிட்டு ஜோசியம் பார்க்குறேன். நான் வாங்குகிற பணத்துக்கு நான் உண்மைத்துவமாக இருந்துக்கிடணும், என் தொழில் தர்மமாக நான் இருந்துக்கிடணும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய முழுமையான பலனை முன்கூட்டி ஒரு சாதக நோட்டில் எழுதி கொடுக்குறேன். ஒரு மனுஷனுக்கு ஆயுள் காலம் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இந்த சாதக நோட்டில் எழுதி கொடுக்குறேன். மரியாதை நிமித்தமாக இந்த வேலை செய்து கொடுத்துட்ருக்கேன். காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. கடவுள் புண்ணியத்தில் கன்சல்டேஷன் என்கிட்ட சாதகம் பார்க்கணும்னாவே ஒரு நாள் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா 4 நாள் 5 நாள் ஆகிடுது. ஓரளவுக்கு என்னுடைய வாழ்க்கை ஓட்டுறதுக்கான ஒரு சம்பாதனை எனக்கு இருக்குது. இது நான் செய்த மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இந்த சாதகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க. 20லேருந்து 25 நாள் ஆகும் ஒரு சாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு. இது மொத்த சரித்திரத்தையும் உங்களுக்கு முன்கூட்டியே எழுதி கொடுத்துருவேன். நீங்கள் யார், என்ன விஷயம், உங்களுக்கு என்ன யோகம் இருக்குது, படிப்பு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், மன வாழ்க்கை எப்போ அமையும், என்ன வேலைக்கு போவீங்க, எப்போ வீடு வாசல் வாங்குவீங்க, எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிரும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதி கொடுக்குறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மகர ராசியில் பிறந்த உங்களை மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.